லட்சம் கோடியில போயிட்டு இருக்கிறதா அவங்க அமைச்சரே சொல்லியிருக்கிறார். கடந்த காலங்களில் நிதித்துறை அமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஒப்புதல் வாக்குமூலமாகவே ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. இத்தனை அப்பா மகன் சம்பாதிக்காத சொத்தை அப்பா மகன் அவங்கெல்லாம் காலங்காலமாக ஆட்சியில இருந்து கொள்ளையடிக்காததை இன்னைக்கு மகனும் மருமகனும் சேர்ந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா அவங்க கட்சியை சேர்ந்த அமைச்சர் தான். அவர் தான் சொன்னார் 30,000 கோடி சொத்து வெறும் 1.5 வருஷத்துல 30,000 கோடி சொத்து சேர்த்து வச்சிட்டாங்க. அதை என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க. எதுல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. வெளிநாட்டுல முதலீடு பண்றதா எங்க முதலீடு பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அந்த அளவுக்கு 1.5 வருஷத்துல. அப்ப மீதி இருக்கக்கூடிய சொச்ச வருஷத்தை நீங்க கணக்கு பண்ணி பாத்துங்க. வெறும் 1.5 வருஷத்துலயே 30,000 கோடின்னு அவருடைய அவங்க சொந்த கட்சியோடைய அமைச்சர் புலம்புற அளவுக்கு பாருங்க. ஒரு எல்லாரும் ஊழல் பண்ணுவாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கும். பொதுவா எந்த கட்சி இவங்க ஊழல் பண்ணுவாங்க, இவங்க கையாளல் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதோ மக்கள் சொத்தை திருடி தின்ட்டாங்க, எம்எல்ஏ தின்ட்டாங்க, எம்பி ஏதோ நீங்க சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரே வைத்தறிச்சல் பட்டு சொல்றதை தாண்டி இப்படியாடா கொள்ளையடிப்பீங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆதங்கத்தை கொட்டி இருக்காரு பார்த்தீங்களா. அந்த ஆதங்கத்தில் உள்ள ஆடியோஸ் ஒரு ஆடியோ போதும் இவங்களுடைய ஆட்சி எந்த அளவுல தலைமை எந்த அளவுக்கு அடிக்குதோ அது மாதிரி கீழே உள்ளவங்க அடிப்பாங்கல்ல. கொஞ்சமா அடிச்சிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அண்ணாமலை சொல்ற குற்றச்சாட்டுல கொஞ்சம் உண்மையா இருந்தா கூடயும் அது எவ்வளவு மதிப்புன்னு பாருங்க. அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டு முழுவதுமா உண்மையா இருக்கலாம், இல்லை கொஞ்சம் உண்மையா இருக்கலாம். ஆனா அது கொஞ்சம் உண்மையா இருந்தாலும் எத்தனாயிரம் கோடி சொத்து இன்னைக்கு அப்படின்றத நம்ம கணக்கு பண்ணி பார்த்துக்க வேண்டியதான் தியாகிகளோட.